சிறந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1ஆம் தேதி 9வது மாதம் 2018ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்திலோ பயணங்களிலோ ஒரு குறைபாடு இல்லை என்றாலும் குடும்பத்தில் சிறு சிறு விஷயத்திற்கு பெரிய அளவு சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு ஏண்டா இப்படி வாக்குவாதம் ஏற்பட்டது என்று நீங்கள் யோசித்துக் கொள்வதற்குள்ளாக பெரிய சிக்கலாகி மனதிற்கு பெரிய அளவு வேதனை ஏற்படுத்திவிடும். புதிய அறிமுகங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக சரியாவது மனதிற்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலமைப்பில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். தாயாருடைய தேகாரைக்கும் சிலருக்கு பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். குலதெய்வ வழிபாடை மானசீகமாக எடுத்துக்கொள்வதும் பெரிய அளவுக்கு நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு தயாராக கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். தள்ளிக்கொண்டே போவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அசையாமல் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகளுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதிற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பயணங்களுக்கு தயாராக கொள்வது மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சோம்பலால் கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ தொழிலமைப்பிலோ சுறுசுறுப்புடன் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு உண்டான துணையும் கிடைக்கப்பெறும். பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய பிராப்தங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். சனியின் சஞ்சாரம் அற்புதமாக இருப்பதனால் வண்டி வாகனத்தில் மனதிற்கு பிடித்த விஷயங்களும், ஏற்கனவே பூமி சஞ்சாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பூமி விற்பது, பூமி வாங்குவது போன்ற செய்திகள் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழிலமைப்பில் அடங்கி போவது நீங்களாக இருந்தால் நன்மை தரும். 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள், நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்காமல் பொறுமை காப்பது பல விதத்தில் ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்றாலும் பொறுமைக்கு மிக மிக அத்தியாவசியமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரியத்திலோ அசையமசைய பொருள் சேர்க்கையிலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. உத்தியோகம் தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்றாலும் சந்திராஷ்டிரமனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் பிராணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய முயற்சிகள் மிக முக்கியம். வாக்குஸ்தானத்தில் உள்ள குருவால் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு, பணத்தை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பது மனதிற்கு ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தாருடன் யாத்திரை, தொலைதூர பயணங்கள், குலதெய்வ பயணங்கள் ஏதேனும் திட்டமிட்டிருந்தால் அதை உடனடியாக செய்து கொள்வது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக. இடது பக்க தேகாரோக்கியம், படபடப்பு, இரத்த கொதிப்பாளிகள் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக மனசஞ்சலங்கள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு தெய்வ சன்னிதானத்தில் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்துட்டு வருவது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தையும் ஏற்படுத்தி தரும். பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அரசுத்துறை அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு, தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் சிறு பாதிப்புகளும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை தவிர மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தேகாரோக்கியத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், தேகாரோக்கியத்திற்கு மனதிற்கு பிடித்த அளவுக்கு இடத்திற்கு செல்வதும், முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், எதையோ நினைத்து குழப்பிக் கொள்வதை எல்லாம் தவிர்த்து கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக தீர்த்து வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாரோட தேகாரக்க மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுடைய அமைப்பில் அரவணைத்துக் கொள்வதும், பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைகள் என்பதை மனதார பேசி தீர்த்து கொள்வதை தவிர உங்கள் பிள்ளைகளை பற்றி யாராவது ஏதேனும் குறை கூறினால் அதை காதில் போட்டுக்கொண்டு அவர்களை தேவையில்லாமல் குறைவதெல்லாம் தவிர்த்து கொள்வதும், பிள்ளைகளை மற்றவர்கள் முன்னாடி கேலி கிண்டல் செய்வதோ அல்லது தூற்றுவதோ பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். தீராத வடுவையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த சிக்கல்களை படிப்படியாக குறைய ஆரம்பிப்பது மனதிற்கு ஏற்றத்தை அனுகூலத்தையும் தரும். அரசுத்துறை மற்ற உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டாம். அவசர கதியை எடுக்கக்கூடாது. குடும்பத்தில் சூரியனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் உஷ்ணாதிக்க அமைப்பில் தேவையில்லாத குழப்பத்தை சிலர் ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு வெற்றிடத்தையும் ஒரு பெரிய உங்களுக்கும் அவர்களுக்கு பிரிவினையும் ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த விஷயத்தில் கவனம். சந்திரனின் ஆதிக்கம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும், தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதும், கடல் கடந்து பயணத்தை செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதும் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டால் வெளிவட்டார, உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள், படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய கௌரவங்கள், பாராட்டங்கள், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதிவுகள் தேடி வருவதற்குண்டான அனுகூலங்கள் கிடைப்பதும், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்த அந்யோன்யம் அதிகரிப்பதும், திடீர் பணவரவு மிகப்பெரிய சந்தோஷத்தை குடும்பத்தில் ஏற்படுத்துவதுடன் டக்கு சுபகாரியத்தில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.